கொடுக்குறாங்கன்னு. அங்கிட்ட ஒரு 3 வருஷம் இங்கிட்ட ஒரு 3 வருஷம் இருக்குன்னு ஏன் எல்லாம் போட்டு சாப்பாடு கொடுக்கல? அப்ப இவங்க சாப்பாடு கொடுத்தா மிச்சது நாங்க சாப்பிட்டு வந்திருக்கோமா? எங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட முடியாதா? நீங்களே சொல்லுங்கக்கா. 8 மணிக்கு இங்க வந்துட்டோம். சரி, அவன் தந்தது ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு தண்ணி பாட்டில் தான், டீ கூட தரல. அப்ப நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? தரவே இல்லை. இங்க பாருங்க, கண்ணு தெரியலையா? அங்கிட்ட ஒரு 3 வருஷம் எல்லாம் போட்டு காலான்னு பாருங்க. எல்லாரும் சார்பா தான் நான் கேக்குறேன். எல்லாரும் சார்பாவும் நான் கேக்குறேன். 3 வருஷம் அங்கிட்டு போடல இங்கிட்டு போடல. நாங்க இங்க உட்காந்து பத்திரிக்கையாளர் தான் உட்காருவாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்க விட்டு கொடுத்துட்டோம்ல. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் போடணுமா போடக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. போட்டா மட்டும் வேற போட்டா சொல்லி வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அது யாரோட மிஸ்டேக்? எங்களுடைய மிஸ்டேக் இல்ல, அது அவங்களுடைய மிஸ்டேக் தானே. வேற போட்டா மாற்றி வச்சிருக்காங்க, எங்களுடைய அட்ரஸ் இல்ல. ராமநாதபுரத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவையொட்டி சமத்துவ நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அவர்கள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பூபேஷ். அங்கு என்ன நடக்கிறது? அவர்களின் குற்றச்சாட்டு என்ன? நிச்சயமா வணக்கம். இன்றைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவானது சமத்துவ நாள் விழாவாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிலையில் நிகழ்ச்சியின் நிறைவாக இன்றைய தினம் அந்த துப்புரவு பணியாளர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர்களை அழைத்து வரப்பட்டிருந்தனர். அது மட்டுமல்லாது இந்த பல்வேறு திட்டங்களில் பயன்பெறக்கூடிய பயனாளிகளும் இங்கு நலத்திட்டங்கள் பெற்று வரக்கூடிய சூழலில் அவர்களுக்காகவும் மொத்தமாக சுமார் 500 பேருக்கு உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சூழலில் அமைச்சர், மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர், அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு அந்த துப்புரவு பணியாளர்களோடு உணவு அருந்துவதாக திட்டமான வகுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் உணவு அருந்திவிட்டு சென்றதன் பின்னர் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கையில் ஒதுக்கப்படாமலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படாமலும் பாரபட்சம் காட்டுவதாக அந்த துப்புரவு பணியாளர் தரப்பு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக 3-4 இருக்கைகள் அமர்வாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும் ஒதுக்குப்புறத்தில் அவர்களை அமர வைத்து உணவு அருந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டுமல்லாது அவர்களுக்கு உணவு அளிப்பதிலும் பாரபட்சம் காட்டி நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததாக அவர்கள் குமுறலை தெரிவித்தனர். நியூஸ் அந்த களத்திற்கு சென்ற பின்னர் அந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உணவு வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்யப்படும் என அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவை ஒட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதில் பாரபட்சம் காட்டிய சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.